முதல் விஷயம், ஹிந்து பத்திரிகையுடைய ஓனர்னு சொல்லப்படுற இல்லை மூத்த நிர்வாகின்னு சொல்லப்படுற திரு ராம் அவர்கள் திமுக ஆட்சிக்கு மிக மிக நெருக்கமானவர். ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களே இதை எழுதுகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன ரெண்டு சந்தேகம் வரணும். முதல்ல இந்த ஆளுங்கட்சி திரும்பி வருமா வராதான்ற ஒரு சந்தேகம் ஆட்சிக்கு. சரி, அப்படின்றதுனால அவர் ஒரு கால் திமுகவுக்கு பதிலாக அதிமுக பக்கம் எழுதுனா ஒரு கால அதிமுக ஆட்சிக்கு வருமோ. சீமானை பாராட்டி எழுதும்போது அப்போ சீமானுடைய கருத்தியல் ஒன்று, திமுகவை பாராட்டி எழுதாமல் அவங்க ஒதுங்குவதே ஆச்சரியம். சீமானை பாராட்டி பெனிவலன் டிக்டேட்டருங்கிற விஷயத்தை கையாண்டு அதை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ சீமானுடைய கருத்தியல் அரசியல் என்கிற அந்த கட்சி சார்புன்றதெல்லாம் தாண்டி அவங்கள ஈர்த்திருக்கு. எப்போவுமே பத்திரிகையில் எது போடுவாங்க, மக்கள் எதை விரும்புவார்களோ அதான் போடுவாங்க. மக்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை பத்திரிகையில் எழுத மாட்டான். பத்திரிகை விற்காது. பத்திரிகை விற்கலைன்னா விளம்பரம் வராது. விளம்பரம் வரலைன்னா பத்திரிகை மறுபடியும் அது ஒரு வட்டம். இப்போ மக்கள் விரும்புறதை தான் கொடுத்தாகணும். இதில் உண்மையை பொய்யா சொல்லுவான், பொய்யை உண்மையாக சொல்லுவான், உண்மையாக சொல்கிறவனும் இருப்பான். இதெல்லாம் தாண்டி அப்போது சீமானுடைய கருத்தியல் எந்த அளவுக்கு ஒரு திமுகவுடன் நெருக்கமாக இருப்பதாக கருதப்படும் ஒரு ஊடகத்திலே நம்ம அவங்க ஏன் நெருக்கமாக இருக்காங்கன்னு கேட்கல, அது அவங்க இஷ்டம். ஆனால் அங்கேயே வருதுன்னா அது ஒரு பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்தியலுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. எதனால் அவங்க இதை தலையங்கத்திலேயோ இதுலேயோ எழுதுகிற அளவுக்கு துணிந்து, அதாவது அந்த அளவுக்கு போய் இறங்கி போய் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுவரை எந்த அரசியல்வாதியும் சொல்லாத பல விஷயங்களை, கருத்தியலை அவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் இது நிர்வாக புரட்சி, மக்களுக்கான புரட்சி, அதாவது மக்கள் நலனுக்கான சர்வாதிகாரம். சீமானின் நிர்வாக புரட்சி என்பது நிச்சயமாக அது என்னை பொறுத்தவரை இந்த 2026 தேர்தலுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தேர்தலுக்கு மட்டுமானது இல்லை, வருங்காலத்திற்கு எதிர்கால சந்ததிகளுக்கு உண்டான ஒரு நன்மையை நினைப்பது அது மிகவும் போற்றத்தக்கது. அதில் ஒரு 10% எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ, சீமான் வராரோ, திமுக வருதோ, அதிமுக வருதோ, இல்லை யார் வராங்களோ, இதில் ஒரு 10% நிறைவேற்றினால் கூட இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் உருப்பட்டுவிடும். 100% நடைபெறுவதற்கு பல தலைமுறைகள் நம்ம தேவர் மகன் டேலக் மாதிரி ஆனா கூட விதை இன்று விதைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகள் இந்த விதை விதைக்காமல் இருப்பது மட்டும் இல்லாமல் இது விதைச்சா தங்களுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய நலனுக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி இந்த விதைப்பதை பற்றி நினைக்காதது மட்டும் இல்லாமல் வேற யாரும் விதைச்சிடாமல் இவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த நிலை மாற வேண்டும் என்பதே நமது கருத்து. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண். சொல்லுங்கள், தேர்தலெலாம் எப்படி இருக்குது? எந்த தேர்தல்? நீங்கள் அதான் என்ன கேட்க போகிறீங்க, நான் உங்களுக்கு முன்னால் கேட்டேன் பாருங்கள். அதான் சார் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தேர்தல் திருவிழா தொடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் வாரமாக அவங்க வேட்பாளர் நேர்காணலை பண்ணிட்டு வராங்க. இந்த சமயத்தில் தி இந்துவில் அவங்களோட எடிட்டோரியல் பேஜில் முதல் முறையாக சீமானை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. தி பெனோலன் டிக்டாக்டர் அப்படின்ற தலைப்பில் சீமான் அவர்களோட அந்த ஆட்சி வரைவை பற்றி மிகைப்படுத்தி பேசியிருக்காங்க. இது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? ஏங்க, போன தடவை நம்ம அரசியல் கிரடனில் பேசும்போது இதே தான் அன்பான சர்வாதிகாரின்னு சொல்லி நம்ம பேசணும். அதை தான் இந்துவில் போட்டாங்க. இதுதான் இந்துவில் போட்டால் பெருசாக தெரியுது. நம்ம பேசணும், அதே மேட்டர் தான் பேசணும். சரி, ரைட்டு, அவங்க பத்திரிக்கை. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதில் கவனிக்க வேண்டியது 2 விஷயம். முதல் விஷயம், ஹிந்து பத்திரிகையுடைய ஓனர்னு சொல்லப்படுற இல்லை மூத்த நிர்வாகின்னு சொல்லப்படுற திரு ராம் அவர்கள் திமுக ஆட்சிக்கு மிக மிக நெருக்கமானவர். எந்த அளவுக்கு நெருக்கமானவர்னா, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அவரை வழிகாட்டும் குழுவில் வச்சு அவர் தான் அந்த தேர்தல் நடத்தி ஒரு குறிப்பிட்ட குழு ஆளுங்கட்சிக்கு
ஏற்ற மாதிரி இருக்கிற குழு வந்து அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கெலாம் பண்ணது. ஒரு ஒரு மூத்த வழக்கறிஞர், திமுக சேர்ந்த வழக்கறிஞர், அவருடைய ஏற்பாட்டில் ஒரு 50 வழக்கறிஞர்கள், ஒரு 100-200 போலீஸ்காரங்க. இது பத்திரிகையாளர் மன்ற தேர்தலுக்கு. எதுக்காக அந்த 100-200 போலீஸ்காரன்னா, சட்டம் பாதுகாப்பு ஏதாவது ஏற்பட்டுருன்னா அப்படி பரவாயில்ல. எதிராக ஓட்டு போகிறவங்க பாருங்கள். இந்த குரூப்புக்கு எதிராக எப்போவுமே ஒரு ஆளுங்கட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கும். அது ஒன்று சிதறொண்டு இருக்கும், இல்லை ஒரே மாதிரி இருக்கும். அங்கே வந்து திமுகவை சார்ந்த ஒரு குழு அப்படின்னு வரும்போது மற்றதெல்லாம் வந்து எதிர்கட்சி, ஒரே அதிமுக சார்ந்த குழுன்னு ஒன்றும் இல்லை. இந்த திமுக குழுவுக்கு எதிரானவர்கள் இருக்கிறார். எப்படி இப்போ எதிர்கட்சி வந்து ஒரு பிரிஞ்சிருக்கோ அதே மாதிரி அதில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவன் இருப்பான், இல்லை வேறு அந்த மாதிரி சித்தாந்த ரீதியில், இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக எதிர்ப்பு. அவெல்லாம் ஓட்டு போட வரும்போதே அவனை ஓட்டு போடுறதை தடுத்ததாக சில தகவல்கள் அப்போவே வந்தன. இது ஏன் எனக்கு தெரியும்னா, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நானே ஒரு பில்டிங் ஃப்ரீயாக கட்டி கொடுத்துருக்கேன். என்னை எந்த நிகழ்வுக்கும் கூப்பிட மாட்டாங்க. சார், ஏன்னா இப்போ உள்ள ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுனால. நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், தமிழ்நாட்டில்னா ஜால்ராக அடிக்கிறது இல்லை. அதனால் நான் ஒரு பில்டிங் வந்து எத்தனை வருஷத்துக்கு 2010 அவர் எஸ்ஆர்எம் பச்சைமுத்து அவர்கள் வந்து 40 லட்ச ரூபாய்க்கு, அன்றைக்கி 40 லட்ச ரூபா 15 வருஷத்துக்கு முன்னால் கட்டி கொடுத்தாரு. அதோடைய அனெக்ஸ் பில்டிங் ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு நான் கட்டி கொடுத்தேன். அதில் போட்டு திருசக்தி அரங்கம்னு போட்டு, அது தமாஷை ஏன் கேட்குறீங்க, இல்லை பெரிய கல்வெட்டெலாம் போட்டு, இது வந்து நன்கொடை திருசக்தி சுந்தரராமன்லாம் போட்டு அமைச்சர்லாம் வந்து திறந்து வச்சார். அந்த விழாவுக்கே என்னை கூப்பிடல. பில்டிங் கட்டி கொடுத்தவங்க, நான் பில்டிங் கட்டி கொடுத்தவொன்னே விழாவுக்கு கூப்பிடல. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப சகஜமாக நடக்கும். நம்ம வந்து இந்த அவமானங்கள்லாம் வந்து பார்த்து வருத்தப்படுறது இல்லை. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம வந்து விளம்பரத்துக்காக பண்ணல. மேடையில் நின்றுட்டு அப்போது இருந்த முதல்வர் யாரோ, அவங்க அப்போவும் திமுக தான், முதல்வர் கருணாநிதி ஐயா அவர் வராரு, மந்திரிகள் வராங்க, அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும், வீடியோ எடுத்துக்கணும் நம்ம நினைக்கல. நம்ம பத்திரிகையாளர்களுக்கு எதாவது செய்யணும். நான் 47 வருஷமாக பத்திரிகை துறையில், நான் வங்கியில் இருந்தேன், வெளிநாட்டுக்கு போனேன், வந்தேன், இப்படி இருந்தாலும் அந்த பத்திரிகை துறையோடு நான் இணைந்திருக்கேன். அந்த பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். அவங்க பில்டிங் ஏற்கனவே கேட்குறாங்க, ஒரு கூடுதல் பில்டிங் கேட்குறாங்க, கட்டி கொடுத்தோம். நான் கூட நம்மளால் முடிஞ்சது அன்றைக்கி கொடுத்தோம். இல்லை எதுக்காக சொல்லணும்னா, இந்து ராம் அவர்கள் வந்து இப்பொழுது உள்ள திமுக ஆட்சியுடன் மிக நெருக்கமாக கருதப்படுவார். அந்த இந்து பத்திரிகையில் வர எல்லா கட்டுரையுமே அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இப்போ இருக்குது. அதனால் அந்த குடும்பத்துக்குள்ளேயே கூட பிரச்சனை. இந்து குடும்பம்னு சொல்லும்போது அவர் ரங்கராஜன் இருக்கார், அவர் இந்து ராமோட அண்ணன் சகோதரர் ரவி இருக்காங்க, அப்புறம் மாலினி பார்சாரதின்னு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஆரம்பித்தது பேரன் அப்படின்னு வரும்போது இந்த கிளை குடும்பம் வந்து பிரியுது இல்லை. இப்போ தாத்தானா கொள்ளு தாத்தா ஆரம்பித்தார்னா அதுக்கப்புறம் வந்து 3 நாளாக பிரியுது இல்லை. இந்த பையன் அந்த பையன், அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். இவர் நடத்துறது வந்து அவங்களுக்கு பிடிக்காம அவங்களுக்குள்ள சில வழக்குகள்லாம் கூட இருக்குது. நம்ம இந்து பத்திரிகை விஷயத்துக்குள்ளே தலையிடுறது நம்மளுடைய எண்ணம் இல்லை. நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, திமுகவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவராக கருதப்படும் இந்து ராம் அவர்கள் இப்பொழுது மூத்த நிர்வாகியாக இருந்து பத்திரிகையை நடத்துகிறார். அவருடைய பத்திரிகையில் சீமானுடைய அந்த பெனிவலன் டிக்டேட்டர், அன்பான சர்வாதிகாரி, அன்பானன்றது வந்து அந்த நீங்கள் கரெக்டாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் நலனை விரும்பும், மக்கள் நலனுக்காக பணியாற்றும் சர்வாதிகாரி. ஏன்னா நம்ம சர்வாதிகாரின்னா, நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரனை வந்து கெடுத்தது பூரா வந்து இந்த சினிமா தான். எல்லாமே அவன் சினிமா மூலமாக தான் அவன் வாழ்க்கையே பார்க்குறான். ஒருத்தன் 50 பேரை அடித்தா அவன் உண்மையிலேயே ஹீரோன்றான். அந்த ஆள் விமான நிலையத்தில் வந்து அவரை சட்டையை பிடிச்சி தூக்கி கமாண்டோ வந்து காருக்குள்ளே போட வேண்டிய நிலைமை இருக்குது. அவரால் கூட்டத்தை கூட சமாளிக்க முடியல அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. என்னை விட ஒல்லி பீச்சானா இருக்கிற ஒரு நடிகர் வந்து 50 பேரை வந்து அடிக்கிறாரு AK-57. நான் NCCயில் C சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணி ஆமன்னரில் போய் ரைஃபிள் காம்படிஷன்லாம் பார்த்தேன் அந்த காலத்தில். இன்றைக்கி ஹீரோ வந்து 100 பேர் அடிக்கிறான் பாருங்கள். இந்த AK-57 டம்மி துப்பாக்கி. உண்மையான AK-47 57 தூக்க சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கீழே விழுந்துருவான். அந்த ஹீரோ அவனை தூக்கி நிறுத்துறதுக்கு 2 பேர் வேணும் பக்கத்தில்.
இது யதார்த்தம். ஆனால் மக்கள் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. AK-47 வச்சு எப்படி அடிக்கிறார் போகிற அவர். சினிமா மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து, அதனால தான் நமக்கு இந்த சினிமா நடிகர்களுக்கான மோகம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இப்போ இந்து பத்திரிகையில் வந்து போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த நெருக்கத்தை மீறி ஆளுங்கட்சியினருடன் இருக்கக்கூடிய ஒரு இணக்கத்தை மீறி அதனால் வரக்கூடிய அவர்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு இணக்கமாக இருக்கிறதே லாபத்துக்காக தானே. எல்லாருமே உலகமே இயல்பு அப்படி தானே. யாரோடோ இணக்கமாக இருக்காங்கன்னா ஏதோ ஒரு லாபம், விளம்பரமோ இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் அப்ரூவல் இப்போ கூட சொல்லுவாங்க. இந்து பத்திரிகை சம்மந்தப்பட்டவங்க வந்து ஏதோ ஓசூரில் ரேஸ் கோர்ஸு வந்து மெட்ராஸில் ரேஸ் ஒழிச்சிட்டாங்க, அதுவே வந்து பூங்காவாக அது வந்து நீர்நிலைகளாகவும் மாற்ற சொல்லி கோர்ட்டு சொல்லி பண்ணுறாங்க. ஓசூரில் ரேஸ் கோர்ஸ் வச்சா அது குதிரை ரேஸ் ஓடும். அது ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, யாரோ இந்து குழுமம் சம்மந்தப்பட்டவங்க அதில் இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. அப்படி வந்து அவங்களே ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களே இதை எழுதுகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து என்ன 2 சந்தேகம் வரணும். முதல்ல வந்து இந்த ஆளுங்கட்சி திரும்பி வருமா வராதான்ற ஒரு சந்தேகம் வரும் ஆட்சிக்கு. வேறு கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அன்றைக்கி நம்மளை வந்து இவங்க ஆள் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கிடுவாங்க, நம்மளை விளம்பரம் வராது, ஓரம் கட்டிடுவாங்க, வச்சு செஞ்சிடுவாங்க அப்படின்றதுனால. சரி, அப்படின்றதுனால அவர் வந்து ஒரு கால் திமுகவுக்கு பதிலாக அதிமுக பக்கம் எழுதுனா ஒரு கால் அதிமுக ஆட்சிக்கு வருமோ அப்படின்னு சீமானை பாராட்டி எழுதும்போது, அப்போ சீமானுடைய கருத்தியல் ஒன்று திமுகவை பாராட்டி எழுதாமல் அவங்க ஒதுங்குவதே ஆச்சரியம். சீமானை பாராட்டி பெனிவலன் டிக்டேட்டருங்கிற விஷயத்தை கையாண்டு அதை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ சீமானுடைய கருத்தியல் அரசியல் என்கிற அந்த கட்சி சார்புன்றதெல்லாம் தாண்டி அவங்கள வந்து ஈர்த்திருக்கு. எப்போவுமே பத்திரிகையில் எது போடுவாங்க, மக்கள் எதை விரும்புவார்களோ அதான் போடுவான். மக்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை பத்திரிகையில் எழுத மாட்டான். பத்திரிகை விற்காது. பத்திரிகை விற்கலைன்னா விளம்பரம் வராது. விளம்பரம் வரலைன்னா பத்திரிகை மறுபடியும் அது ஒரு வட்டம். இப்போ மக்கள் விரும்புறதை தான் வந்து கொடுத்தாகணும். இதில் உண்மையை பொய்யா சொல்லுவான், பொய்யை உண்மையாக சொல்லுவான், உண்மையாக சொல்கிறவனும் இருப்பான். இதெல்லாம் தாண்டி அப்போது சீமானுடைய கருத்தியல் எந்த அளவுக்கு வந்து ஒரு திமுகவுடன் நெருக்கமாக இருப்பதாக கருதப்படும் ஒரு ஊடகத்திலே நம்ம வந்து அவங்க ஏன் வந்து நெருக்கமாக இருக்காங்கன்னு கேட்கல, அது அவங்க இஷ்டம். ஆனால் அங்கேயே வருதுன்னா அது ஒரு பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்தியலுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. இங்கே அந்த இடத்துல தான் வந்து நான் வந்து ஏன் வந்து இந்த வெற்றி எதனால் அவங்களுடைய கட்சி சார்பெல்லாம் விட்டுருவோம். ஒரு ஊடகவியலாளராக இத்தனை வருடங்களில் ஊடகத்துறையில் இருந்துட்டு எதனால் அவங்க வந்து இதை வந்து தலையங்கத்திலேயோ இதுலேயோ எழுதுகிற அளவுக்கு துணிந்து, அதாவது அந்த அளவுக்கு போய் இறங்கி போய் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுவரை எந்த அரசியல்வாதியும் சொல்லாத பல விஷயங்களை, கருத்தியலை அவர் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம போன தடவையே லேசாக அதை பற்றி பேசணும் போன வாரம். இப்போ வந்து நான் ஒரு 4-5 விஷயத்தை மட்டும் குறிப்பாக சொல்லிடுறேன். ஒன்று என்ன சொல்கிறாரு, மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. அப்போ டாஸ்மாகெல்லாம் மூடிட்டா ஒரு 45,000 கோடி வருமானம் தமிழ்நாட்டுக்கு போயிருமேன்னா, அதுக்கு பதிலாக அவர் சொல்கிறது வந்து வித்தியாசமாக இருக்குது. 1 கோடி கறவை மாடு வந்து கொடுக்குற மாதிரி விவசாயிகளுக்கு ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு ஆவின் மூலமாக பால் வந்து இன்றைக்கி லிட்டரு வந்து 23 ரூபா, 1/2 லிட்ரு அப்படின்னா 46 ரூபா வருது. 100 ரூபா ஒரு லிட்ரு. என்னங்க 100% இன்க்ரீஸு நியாயமாக? இது அடித்தட்டு மக்கள்லாம் என்ன ஏன் மதுவிலக்கு பண்ணிட்டா உனக்கு வந்து மாதம் போய் உன் வீட்டுக்காரனோ, உன் பையனோ, உன் சகோதரனோ, வீட்டில் இருக்கிறவங்க வந்து அங்கே போய் மாதம் 4,000 5,000 அங்கே போய் செலவு பண்ணுறாங்கள. ஒரு குவார்ட்டருக்கு 180 ரூபான்றாங்க, அது பிளாக்கில் 240 ரூபான்றாங்க. இது மிச்சப்படுதா? அது மிச்சப்படுத்துதுன்னா உனக்கு வந்து இலவசமே தேவையில்லையே. இலவசங்கள் வாங்குவது அசிங்கம்ங்கிறார். இதே தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கல்வி, மருத்துவம், குடிநீர் தவிர மற்ற இடங்கள்லாம் வந்து இலவசம் கொடுப்பது அசிங்கம்ங்கிறார். கொடுப்பதும் அசிங்கம், பெறுவதும் அசிங்கம்னு சொல்கிறார். அப்போ அந்த வகையில் எங்கேயோ மின் உயர்வு கொடுக்குறீங்க, பத்திரப்பதிவுகளில் கொடுக்குறீங்க, அங்கே ஊழல் நடக்குது, இங்கே லஞ்சம் நடக்குது, இங்கே ப்ராஜெக்டில் வந்து டெண்டரில் இதெல்லாம் நிறுத்திட்டு சரியான நிர்வாகம் கொடுத்துட்டு
பாலுக்கு 1 லிட்டர் 100 ரூபான்னா விவசாயிகள் வந்து பயனடைகிறான். விவசாயிகள் பலனடைந்தால் அதிலிருந்து மறுபடியும் எங்கே வருது? பொருளாதாரம், கிராமப்புற பொருளாதாரம் மேம்பாடு பெறுது. கிராமப்புற பொருளாதார மேம்பாடு பட்டால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இப்படி கட்டமைப்பு, அதிலிருந்து வரக்கூடிய வருவாய். இதுவரைக்கும் யாரும் வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பெட்டிக்கு வெளியே சிந்தனை பண்ணக்கூடிய, எல்லாம் திருப்பி இதே இதுலேயே இந்த வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்து இது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் வந்து எல்லாமே கணினி தான், எதுவுமே நேரடி அரசு ஆஃபீஸுக்கு யாருமே போகக்கூடாது, வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அமெரிக்காலேயோ சிங்கப்பூர்லேயோ அந்த சிஸ்டம் இருக்குது. சிங்கப்பூரில் வந்து விசா ஒன்று ஏதோ ஒன்று இல்லை வந்து ஒரு உதாரணம் நம்ம ஊரில் ரேஷன் கார்டுன்னு இருக்குவீங்க, டிரைவிங் லைசன்ஸு ஆர்டிஓ. நீங்கள் எம்எல்ஏ எம்பி ஆனால் கூட அங்கே போய் வந்து ஆள் எம்பியோ வந்து யாருக்கிட்டேயோ போயோ வந்து நான் எம்பி எனக்கு கொஞ்சம் அப்படின்னு ஒரு ஃபோனில் கூட அதெல்லாம் அப்படி சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிடுவான். நீங்கள் எம்எல்ஏ எம்பியாக இருந்தாலும் கூட்டத்தோட கூட்டமாக வரிசையில் வந்து அந்த இன்டர்வியூக்காக உட்காரும்போது 17ஆம் நம்பர் டோக்கன்னா 16 பேர் வந்ததுக்கப்புறம் எம்பி வந்து 17ஆவதாக வந்து யார் சொல்லுங்கள் இன்னும் டிரைவிங் தெரியுமா, எத்தனை வருஷம் என்ன அது உண்டோ அந்த சிங்கப்பூரில் நான் நேரடியாக நான் இந்தோனேஷியாவில் 16-18 வருஷம் இருந்ததுனால சிங்கப்பூர் அருகாமையில் இருந்தனால என் மகள்லாம் அங்கே தான் படித்தாங்க, எனக்கு சிங்கப்பூரில் அலுவலகம் வச்சுருந்தேன், நேரடியாக நான் வந்து இதை உணர்ந்திருக்கிறேன். எம்எல்ஏ எம்பின்னு பேரை சொல்லிங்கனாலே அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவான். அவ்வளோ நல்ல சிஸ்டம். ஏறக்குறைய சீமான் சொல்கிறது வந்து அதை நோக்கி தான். எல்லாமே கணினி மயமாக போச்சுன்னா, டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் யாருங்கிறத விட அந்த அப்ளிகேஷன் சரியாக இருக்கா, சரியாக இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ, நீ யாராவனா இருந்துட்டு போ. இதுவும் வந்து ஒரு வித்தியாசமானது. அதே மாதிரி இந்த நீர் மேலாண்மையை பற்றி பேசும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஆறுகளை இணைப்போம். நம்மளதில் ஆறுகள் இருக்குது, ஆனால் ஒன்றோட ஒன்று அது சரியாக இணைக்கலாம். அந்த கால்வாயை வச்சு இணைச்சிட்டோம்னா அதே மாதிரி ஆக்கிரமிப்பு நீர்நிலைகள்லாம் மீட்கணும், புதிய நீர்நிலைகளை அமைக்கணுங்கிறார். ஆக்கிரமிப்பு நீர்நிலைகளை மீட்கணும்னா எல்லாம் திருப்பி இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் தான் வந்து மாற்றி அவங்க ஆட்கள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டியவங்களோ தான். கஷ்டம் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த கஷ்டமான ஒரு விஷயமும் ஒரு இடத்துல ஆரம்பித்தா தான் அது செய்ய முடியும். எல்லாருமே அது கஷ்டம் ஒதுங்கி போனால் அப்புறம் என்னைக்கு நடக்கிறது. இன்னொன்று சொன்னார், பனை மரங்கள் வளர்த்தோம். இப்போ நீங்கள் சிவகங்கை, ராமநாதபுரம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா பெரிய விவசாயம் வந்து, அதாவது பயிர் விவசாயத்தை விட, ஏன்னா ட்ரையான லேண்டு, வறண்ட பிரதேசங்கள் பொதுவாக, அங்கே வந்து பனை மரங்கள்னா இங்கே பனைமரத்தை பனைமரமாக பார்க்காதீங்க. ஆவின்னு சொல்லும்போது அந்த மதுவிலக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, டாஸ்மாக் கடையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அதெல்லாம் பால் விநியோக கடைகளாக மாற்றிருக்கேன். அந்த பாலிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், பால்கோவா வருது, அப்புறம் பன்னீர் வருது, என்னமெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுங்க, மற்ற மாநிலங்களுக்கு விடுங்க. ஏன்னா உங்களுக்கு பால் உற்பத்தி எக்கச்சக்கமாக இருக்கும், தேவைக்கு அதிகமாக இருக்கும், அதில் உங்களுக்கு லாபம் வரும், மக்களுக்கு அதனால் பொருளாதார. அதே மாதிரி பனை மரங்களை வந்து இன்னும் அதிகமாக பனை மரம் நடுங்க. பனை மரத்திலிருந்து வரக்கூடிய பல விஷயம் நோங்கு வருது, உண்ணும் பொருட்கள் வருது, கைவினை பொருட்கள் வருது, இந்த பனை ஓலையில் வச்சு பனை மரத்துடைய இதை வச்சு, இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்துங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பள்ளியிலேயே வந்து தற்காப்பு சொல்லிக் கொடுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா தனியார் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எங்கேயோ டாய்குண்டோ, குங்ஃபு அப்படின்னு யாரோ சொல்லி தருவான் தனியார், அங்கே போய் கற்றுக்குறாங்க ஃபீஸ் கொடுத்து. அரசு பள்ளியில் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தற்காப்பு கலை சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இதில் பாதுகாப்பு ஒரு குறைந்தபட்சம். அதனால் எல்லாருமே வந்து பெரிய ஜான்சி ராணியாக வந்துடுவாங்க, வேலு நாச்சியாராக வந்துடுவாங்க, அதாவது பெரிய இராணுவ வீரர் அளவுக்கு. பள்ளி குழந்தைகள்னால் அந்த வயசுக்கு என்ன உண்டோ அதானே. ஆனால் ஒரு குறைந்தபட்ச தற்காப்பு இருந்தால் ஒருத்தன் வந்தான்னா அட்லீஸ்ட் எட்டி உதைக்கிற அளவுக்காவது ஒரு தைரியம் வரும்ல. எப்படி உதைச்சா அவன் வந்து பயந்துட்டு தள்ளி போவான்ற ஒரு தற்காப்பு வருதில்லை, இது சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இன்றைக்கும் வந்து இதுக்கு ஒரு சின்ன வரலாறு சொல்லி தான் நம்ம சொல்லணும். முதல்ல ராஜாஜி அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக, அப்போ வந்து அதுக்கு பேர் கவர்னர்னு வச்சுருந்தாங்க. அது ஏதோ அந்த முதல்வர்னு இல்லை, அதுக்கு இணையான அந்த வைஸ்ராய், அதுக்கப்புறம் கவர்னர்னு அந்த பதவி இருந்தது. அப்போ வந்து ஒரு சட்டம் கொண்டார். ஸோ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த ஸ்கூலு இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதாவது ஏட்டு சுரைக்காய் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற இந்த மெக்காலே திட்டம், இந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்த மெக்காலே திட்டம், நம்ம குருகுலோன்னு இருந்த வரைக்கும் எல்லா தொழில்களில் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, பிழைக்கிறதுக்கான எல்லா வழியும்.
7 லட்சம் குருகுலம் இருந்தது வெள்ளக்காரன் வரதுக்கு முன்னால். எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு அவன் சிஸ்டத்தை கொண்டு வந்தான். என்ன சிஸ்டம்? ஏதோ ஒரு பாடத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு கரெக்டாக டீச்சர் வந்து பார்ப்பாங்க. புக்கில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா டிக்கு ஃபுல் மார்க்கு. 2 வார்த்தை இவன் சொந்த அறிவில் எழுதுனான்னா அது பெட்டராகவே இருந்தால் கூட தப்பு போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பூரா வந்து இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற சிஸ்டம். அப்படின்னா என்ன? நீங்கள் கிளிப்புள்ள சொல்வதை மட்டும் திருப்பி சொல்லும் கிளிப்பில்லை. இப்படி தான் வெள்ளைக்காரன் வந்து நம்மளை, ஏன்னா நம்மளை முட்டாளாவே வைக்கணுன்றதுக்காக அவன் பண்ணான். அதுலேருந்து நம்ம இன்னும் முழுசாக வெளியில் வரல. வெளியில் வரதுக்கு முயற்சிகள் நடக்குதே தவிர இன்னும் வரல. அப்போ ராஜாஜி என்ன பண்ணார்? மத்தியானத்தில் வந்து நீ தொழில் கற்றுக்க, ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்க. நீ பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போகும்போது கையில் தொழில் இருக்கும். வேணா மேல் படிப்புக்கு போகலாம் வசதி இருந்தால், இல்லைன்னா தொழிலில் போய் நீ தொழிலாளியாக சேரலாம், இல்லை ஒரு தொழில் தொடங்கலாம். அப்படி சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஏற்கனவே உங்கள் குடும்பம் ஒரு தொழிலில் இருக்குன்னா குலத்தொழில், அப்பா தச்சராக இருக்கார், சிற்பியாக இருக்கார், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ளம்பராக இருக்கார், எலக்ட்ரீஷியனாக இருக்கார், அந்த மாதிரி இருந்தால் உனக்கு அது பிடித்தமானால் அந்த தொழிலில் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அதில் மேம்பாடுகளை என்னங்கிறது தெரிஞ்சுக்க. இப்போ கூட நீங்கள் அந்த காலத்தில் வந்து சைக்கிள் கடை பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ரிப்பேர் கடை, அவரே வந்து சைக்கிள் வாடகைக்கு கொடுப்பார். 1 மணி நேரத்துக்கு வாடகைக்கு. நாங்களாம் 30 பைசாவுக்கு வாடகை எடுத்துகிட்டு ஊர் சுற்றிருக்கோம் சைக்கிளில். 30 பைசா. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதே ஆள் தான் சைக்கிள் ரிப்பேரும் பண்ணுவார். அவரே தான் பஞ்சரும் ஓட்டுவார். அது சம்மந்தமான பொருள். இந்த பஞ்சர் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன், இந்த பஞ்சர் ஓட்டு, பஞ்சர் சின்ன விஷயம். அவர் பெரிய சைக்கிளில் உள்ள பெரிய மேட்டர்லாம் அவர் டீல் பண்ணுவார். அவர் பையன் பஞ்சர் ஓட்டு, என்னடா பஞ்சர் ஓட்ட முட்டாள், அது பாரு பபா, அங்கே பாரு பபுள் வருது பாரு தண்ணியில், அந்த இடத்துல ஓட்டை இருக்குது. அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான் மற்ற நேரங்களில். இதில் நீங்கள் வந்து அவன் பையனை வேலை வாங்குறான்னு நினைக்கிறத விட அவனுக்கு ட்ரைனிங். இன்றைக்கி நீங்கள் என்ன MBA படித்தா கூட ஒரு கம்பெனியில் நான் இன்டர்ன் ட்ரெயினி, அங்கே போய் நான் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன். இது கார்ப்பரேட் ஸ்டைலில். அது அந்த காலத்தில் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டில், நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்ன, இது வாழ்வோடு இயைந்து சேர்ந்து இருந்தது. அவன் தொழில் கற்றுக்கிறது. இது தனியாக போய் நீங்கள் போய் இன்டர்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, காட்சியில் இன்டர்ன் அவன் என்ன பண்ணுவான், 6 மாதம் உங்களை உட்கார வச்சுட்டு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களா கற்றுக்கலையா, 6 மாதம் முடிஞ்சோடனே சம்பளமும் கொடுக்க மாட்டான். அதுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருவான். சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு வந்தால் இவனுக்கு என்ன வேலை தெரியும்? ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கானான்னு பார்த்தா பெருசாக இருக்காது. இப்போ இந்த ராஜாஜி இதை கொண்டு வந்தபோது இவர் குலக்கல்வி வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லி இந்த திராவிடம் தான், இதே திமுக தான் இதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம்லாம் பண்ணோன்னே அவர் என்ன பண்ணார், பயந்துக்கிட்டு இது அரசியல் ரீதியாக பேக் ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை விட்ரா பண்ணிட்டார் சில மாதங்கள். காமராஜர் வந்தோடனே என்ன பண்ணார் பெருந்தலைவர், இந்த திட்டம் நல்ல திட்டம், ஆனால் அரசியல் ரீதியாக அடிபட்டு போச்சு. அது காரணம் ஏதோ இந்த திமுக ஏற்றதுனால. அப்போ தான் என்ன பண்ணார், ஸ்கூலுக்குள்ளே இதை வச்சா தானே பிரச்சனை. ஸ்கூல் முடிஞ்சவொடனே ITIன்னு புதுசாக ஒன்று கொண்டார், தொழில்நுட்பம். ஆனால் என்ன வித்தியாசம், பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு தான் அந்த 11 அப்போல்லாம் 11 தானே, 12ஆம் கிளாஸ்ன்றது தான் ப்ரீ யூனிவர்சிட்டின்னு காலேஜில் போயிடுச்சு. இப்போ அது ஸ்கூலுக்கு வந்துடுச்சு 12ஆம். இந்த பள்ளி இறுதி முடித்த உடனே அவன் வந்து ITIயில் சேரலாம், 10ஆம் கிளாஸ் முடித்த உடனே சேரலாம், ஏதோ ஒரு கணக்கு. அப்போ அது தொழில் கல்வி கற்றுக்கிறான். இன்ஜினியரிங்கிறது இன்னும் கொஞ்சம் மேம்பாடு உள்ளது. ஆனால் அந்த காலத்தில் ராஜாஜி கொண்டு வந்ததுடைய திட்டம், நான் ராஜாஜியை வாழ்த்தணும் பாராட்டணுன்றதுக்காக சொல்லலை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு கொண்டு வந்த சிஸ்டம் நல்ல சிஸ்டம். அது என்ன பண்ணார், அவரை தொழிற்கல்வி திட்டம்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக குலக்கல்வி திட்டம்னு பேரை வச்சுவிட்டார். நம்ம ஆளுங்க எப்போவுமே வந்து டைட்டில் பார்த்துட்டு ஏமாந்து போய் உள்ளே என்ன இருக்குன்னு கூட கவலைப்படாதவங்க. அந்த வகையில் அதை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ சீமான் கொண்டு வந்தது ராஜாஜியை கொண்டு வந்த அதோடைய கருவை எடுத்துக்கொண்டு, அதில் உள்ள நன்மையை எடுத்துக்கொண்டு, அதான் சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். பள்ளியில் இருக்கும்போதே தொழில்நுட்ப கல்வி கற்றுக்கணுன்றார். ஏன்னா நீ பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அவன் மேல் படிப்புக்கு போனாலும் ஒன்றும் பெருசாக இல்லை, மேல் படிப்பு படித்தாலும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தூய்மை பணியாளர் வேலைக்கு வந்து 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் படித்தவன் அப்ளை பண்ணுறான். ஏன்னா நீ வந்து தெருப்பு இருக்கிறதுக்கு வந்து எதுக்கு இன்ஜினியரிங் படித்த, அது அப்போவே வந்திருக்கலாமே. நம்ம வந்து தெருப்பு இருக்கிறது வந்து குறைவாக சொல்ல, இதுதான் வரப்போகிறேன்னா அப்படின்னா எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் படித்ததுக்கு பிறகும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு உதாரணம். ஸோ இதுக்கு கொண்டு வந்தார்.
இதே மாதிரி மீனவர்களுக்கு கொண்டு வரும்போது வித்தியாசமாக மீனவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய அந்த படகுகள்லாம் மேம்படுத்தி அதெல்லாம் கொண்டு வரணும். ஜிபிஎஸ் இல்லாத படகே கூடாது. இப்போ காரில் வைக்கிறீங்களா ஜிபிஎஸ்ஸு, ஏன் வந்து படகுல வைக்க முடியாது? இப்போவும் இருக்குது, எல்லா படகுலையும் இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லி படகுகளில் மட்டும் இருக்குது. சாதாரண படகுகள் ஜிபிஎஸ்ஸு கட்டாயமாகும். அப்போ என்ன ஆகும்? மீனவர் தொலைந்து போகிறது, இல்லை இலங்கைக்காரன் பிடிச்சிட்டு போயிட்டானா, இல்லை எல்லாமே ஒரு மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். மெரைன் போலீஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறார். இது வரைக்கும் இல்லாது. கோஸ்டல் கார்டு இருக்குது மத்திய அரசு. ஏன் மாநில அரசுக்கு நம்மளுடைய எல்லையில், தமிழ்நாடு மாநில எல்லையில் ஏன் வந்து அதுக்கு ஒரு காவல்துறை இதுவரை யாருமே திங்க் பண்ணாது. அப்போது நான் வந்து எதுக்காக பார்க்குறேன்னா, இதெல்லாம் வந்து அதாவது நிர்வாக புரட்சி என்ற வகையில் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. நிச்சயமாக இது எல்லாமே நிர்வாக புரட்சி தான். ஏன் நிர்வாக புரட்சி? புரட்சி என்பது என்ன? இதுவரை யாரும் வந்து போகாத பாதையில் போகக்கூடியது, அதே சமயத்தில் பாசிட்டிவான மக்களுக்கு பயன்படக்கூடியது, அதுதானே புரட்சி. ஒரு 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 கடையை வந்து 10 பேர் சேர்ந்து கொள்ளாடிக்கிறான்னா அதுக்கு பேர் புரட்சியா? அவனுக்கு பேர் புரட்சியாளனா? கொளுத்துறான்னா அவன் பேர் புரட்சியாளனா? அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. ஒரு இடத்த கொளுத்துறவன், கட்டடத்தை கொளுத்துறவன், கல்லெடுத்து அடிக்கிறவன்லாம் புரட்சியாளர்னு நம்ம வந்து ஒரு நம்ப வச்சுட்டாங்க இந்த சமுதாயத்தில். உண்மையான புரட்சி நன்மைக்காக போராடுபவன் தான் புரட்சியாளர். நிர்வாகத்தில் புரட்சி அப்படின்னு சொல்லும்போது இதுவரை வந்து அந்த நிர்வாகம் வந்து ஒரு பாதையில் போயிட்டுருக்கு, அந்த பாதை வந்து சரியில்லை, அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, மக்களுக்கு நலன் வந்து கிடைக்க வேண்டிய நலன் கிடைக்கல. அதை கொண்டு வரதுக்கு நான் ஒரு 4-5 உதாரணங்கள் சொன்னேன். இந்த உதாரணங்களை வைத்து பார்த்தீங்கன்னா இவையெல்லாம் அருமையான ஒரு யோசனைகள், சிந்தனைகள். நீங்கள் வந்து சொல்லும்போது இது போட்டு இவர் வந்து முதல்வரானாலும் சொல்கிறாரு, இவர் என்ன என்னைக்கு முதல்வர் ஆகிறது, இதெல்லாம் வருது. அதுதான் அதை சொல்லி முடிப்போம். தேவர் மகன் படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்பாவும் பெரிய தேவராகவும் ஒரு பையன் உலகநாயகன் கமலஹாசன் வந்து பையனாகவும் வரும். அவர் வெளிநாட்டிலலாம் படிச்சுட்டு வந்திருப்பார். அப்போ உள்ளுக்குள்ளே 2 அந்த சாதி சண்டையெல்லாம் அடிச்சுப்பாங்க. அப்பா அதை வந்து அவர் எவ்வளோ தூரம் தடுத்து நிறுத்தணுமோ அப்பா பெரியவர் சிவாஜி கணேசன் அந்த ரோலில் அவர் தடுத்து நிறுத்திட்டு பண்ணுவார். அப்போ சொல்லும்போது நம்ம பயலுவை பூரா எதுக்கு எடுத்தாலும் கையில் குச்சியும் கம்பியும் எடுத்துகிட்டு அலையிறாங்கய்யா, இந்த நிலை மாறணும். வீரம்னா கையிலேயே கம்பியும் குச்சியும் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தனை அடிக்கிறது தான் வீரம்ங்கிறது, அந்த எண்ணம் மாறணும். இன்றைக்கி அது தேவர் மகன் வந்து எத்தனையோ வருஷம் ஆனாலும் இன்றைக்கி அதே நிலைமை தானே இருக்குது, இன்னும் மோசமாக தானே இருக்குது. அப்போ சொல்லுவார், இப்போ இல்லைப்பா நம்ம நீ சொன்னால் நம்ம நாளைக்கு இவங்கெல்லாம் எங்கே திருந்துவாங்க, திருந்த மாட்டாங்க. அப்போ கூட அந்த படத்தில் தான் வடிவேலு முதல்ல வந்தார்னு நினைக்கிறேன். முதல்ல அறிமுகம், அவர் கையை வெட்டிடுவாங்க அந்த படத்தில். அந்த படத்து மூலமாக தான் அவர் அதுக்கப்புறம் பிரபலமானார். அதுக்கு முன்னால் ஏதாச்சும் சின்னதாக வந்தார், இந்த படத்தில் தான் பிரபலமானார். அப்போது அவர் சொல்கிற அந்த வசனம், அது வந்து அந்த தேவர் மகனுடைய அந்த அந்த இயக்குனருடைய இது வசனகர்த்தா எல்லாருடைய பங்கு இருக்குது. சிவாஜி கணேசன் விதை நம்ம இன்றைக்கி போட்டால் தான் அப்போ விதையை நம்ம வந்து அது மரமாக மாறி அது வந்து காயாக காய்ச்சி பழுத்து பழத்தை இன்றைக்கி நீ நானும் சாப்பிட முடியாது. நாளைக்கு நம்ம இன்றைக்கி விதை போட்டால் தான் அது பழமாகி நாளைக்கு நீ சாப்பிட்லனாலும் உன் பையன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் பையன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் பையன் சாப்பிடுவான். அவங்கெல்லாம் சாப்பிட்ணுன்னா இன்றைக்கி நம்ம விதையை போட்டாகணும். அவன் வந்து விதையை போட்டு விட்டோன்னா அவன் எங்கேருந்து சாப்பிடுவான், அதுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறை ஆகும். இது ஒரு வசன சினிமாலேயும் சில நல்ல விஷயங்கள் வருதுன்றதுக்காக சொல்கிறேன். இதைத்தான் வந்து இப்போ சீமான் சொல்கிறார், விதையை இப்போ போடுங்கப்பா, அதனால் நான் நாளைக்கே முதல்வர் ஆகிடுவேன்னு அவர் சொல்லலை. நான் முதல்வர் ஆனார்னு சொல்கிறாரே தவிர நான் தான் கட்டாயம் முதல்வராக வருவேன்னு சில பேர் மாதிரி சொல்லிக்கிட்டு அலையில் அவர் ஏதோ அவர் ஆட்சிக்கே வந்துட்டா மாதிரி சொல்லலை. இதெல்லாம் வந்துன்னா இது நிர்வாக புரட்சி, மக்களுக்கான புரட்சி, அன்பா, அதாவது மக்கள் நலனுக்கான சர்வாதிகாரம். நம்ம சர்வாதிகாரம்னோடனே ஏதோ அந்த காலத்து வீரப்பா நம்பியாரெலாம் மனசில் வச்சுக்கிட்டு சாட்டையை வச்சுட்டு அலையிறாங்க, அது இல்லை சர்வாதிகாரம். இந்த ஜனநாயகம்ங்கிற பேரில் ஒரு கூத்தடிக்கிறாங்க. 20 மேயர், ஒரு மேயர், 25 கவுன்சிலர், 30 கவுன்சிலர் இருக்குன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் கட்சி, ஒரே கட்சியை சேர்ந்தவனே அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை, கமிஷன் வேற்றுமை, கமிஷனை பிரித்து கொடுக்கலன்னு. அங்கே மக்கள் நலன் வருதான்னு கேட்டால் ஜனநாயகம் என்ற பெயரில் எல்லாரும் சேர்ந்து மெஜாரிட்டியாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு தானே.
பாராளுமன்றமோ சட்டமன்றமோ எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ, ஜனநாயகம் என்பது என்ன, பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, பெரும்பான்மையாக இருக்கிறவனை வந்து கட்சிக்காரனை விலைக்கு வாங்கிட்டாங்க, ஏதோ ஒரு அவனுக்கு ஒரு ஜால்ரா அடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க, அது மக்களுக்கு எதிராக இருக்குன்னாலும் அப்போ மக்கள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ ஜனநாயகம்னா மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு மாயை. அந்த ஜனநாயகம் ஒழுங்காக விதிமுறை பிரகாரம் நல்ல வழியாக நடந்தால்தான் மக்களுக்கு பலன். சர்வாதிகாரம் என்றாலே அது வந்து ஏதோ தவறான ஒரு விஷயமும் கிடையாது. நான் கூட சொல்லுவேன், இந்தோனேஷியாவில் சுகார்த்தோன்னு இருந்தார், 40 வருஷம் சர்வாதிகாரின்னு பேர். அவர் பீரியடில் ஊழலாமல் இருந்தது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவர் வந்து ஃபாதர் ஆஃப் டெவலப்மெண்ட், ஃபாதர் ஆஃப் தி நேஷன் சொன்னாங்க. ஏன்னா அவர் பீரியடில் தான் ஜகார்த்தா என்கிற ஒரு நகரம் வந்து சிங்கப்பூருக்கு இணையாக வந்து ஒரு கிராமம் மாதிரி, ஒரு கிராமப்புறம் மாதிரி இருந்த ஒரு நகரத்தை வந்து சிங்கப்பூருக்கு இணையாக, ஒரு மேற்கத்திய நகரத்துக்கு இணையாக ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்தார். அது வரைக்கும் அடுக்குமாடி கட்டமே பார்க்காத அதெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து 30 மாடி கட்டடம், 50 மாடி கட்டடம் சர்வசாதாரணமாக அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு எல்லா வகையிலும் ஏற்படுத்தினார். அது எப்படி ஏற்படுத்த முடிஞ்சது? சர்வாதிகாரம், இதான் இப்படி தான் மக்களுக்கு நன்மை, இப்படி தான் வரும், செய், இல்லை நாங்கள்லாம் ஒத்துக்கலை, நீ என்ன ஒத்துக்கினவரு, இதுதான் அன்பான மக்கள் நலனுக்கான சர்வாதிகாரம். அந்த வகையில் சீமானின் நிர்வாக புரட்சி என்பது நிச்சயமாக அது என்னை பொறுத்தவரை இந்த 2026 தேர்தலுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தேர்தலுக்கு மட்டுமானது இல்லை, வருங்காலத்திற்கு எதிர்கால சந்ததிகளுக்கு உண்டான ஒரு நன்மையை நினைப்பது. அந்த வகையில் அது மிகவும் போற்றத்தக்கது. அதில் ஒரு 10% எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ, சீமான் வராரோ, திமுக வருதோ, அதிமுக வருதோ, இல்லை யார் வராங்களோ, இதில் ஒரு 10% நிறைவேற்றினால் கூட இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் உருப்பட்டுவிடும். 100% நடைபெறுவதற்கு பல தலைமுறைகள், நம்ம தேவர் மகன் டேலக் மாதிரி வந்து ஆனால் கூட விதை என்று விதைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகள் இந்த விதை விதைக்காமல் இருப்பது மட்டும் இல்லாமல், இது விதைச்சா தங்களுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய நலனுக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி இந்த விதைப்பதை பற்றி நினைக்காதது மட்டும் இல்லாமல் வேற யாரும் விதைச்சிடாமல் இவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த நிலை மாற வேண்டும் என்பதே நமது கருத்து. பல்லர்களுக்கு தெளிவாக நன்றி, வணக்கம்.